எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு அழகான கிராமம். அங்கே ஒரு நல்ல மனம் கொண்ட பெண் இருந்தாள். அவள் தினமும் ஆற்றிலிருந்து 2 குடங்களால் நீர் எடுப்பாள். ஒரு குடம் முழுமையாக இருந்தது, மற்றொன்று சிறிது உடைந்திருந்தது. முழுமையான குடம் பெருமையாக இருந்தது. ஆனால் உடைந்த குடம் சோகமாக இருந்தது. நான் பயனில்லாதவன் என்று மனதில் நினைத்தது. ஒரு நாள் உடைந்த குடம் பெண்ணிடம் மெதுவாக சொன்னது. மன்னிக்கணும், நான் தண்ணீரை முழுதாக எடுத்துச் செல்ல முடியல. அந்த பெண் புன்னகைத்தாள். என் குடமே, நீ பாரு, உன் பக்கம் பாதையில் என்ன நடக்குது. உடைந்த குடம் ஆச்சரியமடைந்தது. அதன் பக்கம் வழியாக பாதை முழுக்க மலர்கள் மலர்ந்திருந்தது. பெண் சொன்னாள், நான் உன் உடைப்பு பற்றி தெரிந்திருந்தேன். அதனால்தான் தினமும் உன் பக்கம் மலர்களை விதைத்தேன். நீ சொரியும் தண்ணீர்தான் அவற்றை வளர்த்தது. குடம் அமைதியாக நின்றது. தன் குறைதான் பிறருக்கு நன்மை தந்தது என உணர்ந்தது. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிந்தது குட்டீஸ்? சில சமயம் நம்ம குறைகளே பிறருக்கு நல்லது செய்யும். உடைந்த குடம் தான் மலர் பாதையை உருவாக்குகிறது. அதனால தோல்வி அடைந்துட்டோம் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். பாய் பாய் குட்டீஸ், நாளைக்கு நல்ல புதுக்கதையில சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் துளிர் ஸ்டோரீஸ். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.